திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் பரிந்துரைகளை பெற்று வருகிறார்கள். அதை நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவுடைய கூட்டம் அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறுகிறது. ஏற்கனவே நாடாளுமன்ற தொகுதி வாரியாக சென்று தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கு மக்களிடம் கருத்து கேட்பதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு பல்வேறு கோரிக்கை மனுக்களை பெற்று அதன் அடிப்படையில இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இன்று காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வணிகர்கள், கல்வியாளர்கள், அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என பலரும் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவிடம் வந்து தங்களுடைய மனுக்களை அளிக்கிறார்கள். தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவுடைய தலைவர் கனிமொழி இந்த மனுக்களை பெற்று அதன் பின்பு ஆய்வு செய்து அந்த மனுக்களின் அடிப்படையில் இந்த தேர்தல் அறிக்கையை தயார் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு அதாவது வணிக சங்கங்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவ சங்கங்கள், தொழில் முனைவோர்கள், தொழிற்சங்கங்கள், மாணவர் சங்கங்கள், கல்வியாளர்கள், அரசு ஊழியர்கள், அதே போல பொதுமக்கள் என தொண்டு நிறுவனங்கள் பலரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய மனுவை அளிக்கிறார்கள். அந்த மனுவின் அடிப்படையில் ஆய்வு செய்து இந்த தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளது. கோகுல், இப்போ தொடர்ச்சியா ஒருபுறம் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைகள் என்பது நடைபெற்று வருகிறது, மறுபுறம் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கருத்துக்களை கேட்கிறார்கள். இக்குழுவினுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன கோகுல்? நிச்சயமாக திமுக அந்த தேர்தல் பணியை தீவிரப்படுத்துவதற்காக ஏற்கனவே தேர்தல் பணிகளுக்காக குழுக்களை அமைத்தார்கள். தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு, அதே போல கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு என்ற குழு, தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான ஒரு குழு என்று 3 குழுக்களை வந்து திமுக தலைவர் நியமித்து அறிவித்தார். அந்த அடிப்படையில அந்த பணிகள் எல்லாம் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைப்பு குழு வந்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் அங்க இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் கேட்டறிந்து ஏற்கனவே ஒரு அறிக்கையை வந்து திமுக தலைவரிடம் அளித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு வந்து தொகுதி வாரியாக சென்று இது போன்ற ஒரு பொதுமக்களிடம் அறிக்கைகளை பெற்று மனுக்களை பெற்று அந்த அடிப்படையில் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கும் குழுவானது தீவிரமாக வேலை செய்து வருகிறார்கள். அதே போல தொகுதி பங்கீட்டு குழு தொகுதி பங்கீட்டு கூட்டணி கட்சிகளிடம் சும்மா பேசி தொகுதி பங்கீடு செய்வதற்கான அந்த பேச்சுவார்த்தையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேர்தல் பணிகளை திமுக தீவிரப்படுத்தப்பட்டு ஏறக்குறைய மார்ச் முதல் வாரத்திலேயே அனைத்து பணிகளும் முடிந்து தேர்தல், அதாவது எந்தெந்த தொகுதிகள், கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி உள்ளிட்டவைகள் குறித்தும் அடுத்த கட்டமாக வேட்பாளர்கள் யார் என்பது குறித்தெல்லாம் முடிவு செய்வதற்கான அடுத்த கட்ட பணிகளையும் செய்ய இருப்பதாக திமுக நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கோகுல், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.